வணக்கம். சாதாரணமாவே ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை காவல்துறை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் என்றால் அவருக்கு சொல்லணும், எதுக்காக அழைச்சின்னு போறோம், எந்த வழக்குக்காக கூட்டின்னு போறோன்றத சொல்லணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருடைய உறவினருக்கும் தகவல் சொல்லணும் போலீஸ். இல்ல அப்படின்னா வீட்டில இருந்து கூட்டின்னு போறாங்களா அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டின்னு போகணும். அதே மாதிரி வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க, புகார் இருக்கு அப்படின்னா சம்மன் கொடுத்து வர வைக்கணும். சும்மா போன்ல கூப்பிட்டு வர வைக்கக்கூடாது, சும்மா தூக்கிலாம் போக முடியாது. இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள நீங்க சம்மனே கொடுக்க முடியாது, வீட்டுல தான் விசாரிக்கணும். போலீஸ் கூட்டிலாம் போக முடியாது ஸ்டேஷனுக்கு. அதன் பிறகு பெண்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிடவே கூடாது. ராத்திரிலையும் சரி பகல்லையும் சரி கூப்பிடவே கூடாது. ஸ்டேஷன்ல தான் வீட்டுல தான் விசாரிக்கணும். இதெல்லாம் 90% போலீஸ்ல யாருமே செய்யறதில்லை. அதன் பிறகு கைது பண்ண பிறகு 3-4 மணி நேரத்துல கோர்ட் இன்ஃபார்ம் பண்ணணும், அதையும் பண்றது இல்லை. அதன் பிறகு 7 வருடத்துக்கு உட்பட்ட குற்ற செயலில் பதிவு பண்றாங்கன்னு வச்சுங்க வழக்கு. 7 வருஷம் கடுங்கால தண்டனை அப்படி அந்த எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதுக்குள்ள 7 வருடத்திற்கு உள்ள கிடைக்கக்கூடிய தண்டனைக்குரிய பிரிவுல வழக்கு பதிவு பண்ணா அவங்கள கைது பண்ணக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டு அவங்க ஸ்டேஷன் அனுப்பிடணும். அந்த மாதிரி எந்த போலீஸும் பண்றது இல்ல. அது 7 வருஷத்துக்கு மேல இருந்தாதான் குற்ற செயல் ஈடுபட்டவங்க மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண முடியும். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், ஓன் பெயில வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். ஆனா இது எதையுமே கேட்கறது இல்ல. எந்த கேஸ் ஆனாலும் அப்படியே திரும்பி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது காவல்துறையும் சட்டத்தை மதிக்கிறது இல்ல, கீழமை நீதிமன்றங்களும் சட்டத்தை மதிக்கிறது இல்ல. கேட்கணும் இந்த ஜெயம் இந்த செக்ஷன் 7 வருஷத்துக்குள்ள தானே இருக்கு, எப்படி ரிமாண்ட் பண்ணலாம், ஏன் ரிமாண்ட் பண்ணலாம், ரிமாண்ட் பண்ண மாட்டேன். எந்த நீதிபதியா சொல்லியிருப்பாங்களா, இல்ல எந்த வழக்கறிஞரா இதை பத்தி குரல் கொடுத்திருப்பாங்களா? யாருமே குரல் கொடுக்கறது இல்ல. இப்ப என்னன்னா கைது செய்து ரிமாண்ட் பண்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால கைது செய்யப்பட்ட நபருக்கு நீங்க எழுத்து மூலமா தகவல் கொடுக்கணும், கடிதம் கொடுக்கணும், எதுக்காக ரிமாண்ட் பண்றோம், எதுக்காக கைது பண்றோம் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? போலீஸ்காரர்கள் இதை நிறைவேற்றுவார்களா? இதை கீழமை நீதிமன்றம் தான் கேட்டுக்குமா? பார்ப்போம் காவல்துறை எந்த லட்சத்தில் பணிபுரிகிறார்கள், இந்த சட்டத்தை மதிக்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.